திருத்துவம் ட்ரினிட்டி குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருத்துவத்தை குறித்து பேசுவதற்கு. ஒரு கிறிஸ்துவனாக இருந்தாலே ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த திருத்துவத்தை புரிஞ்சு கொள்வது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், முதலாவது ரொம்ப இதோடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். திருத்துவத்துடைய விளக்கம் என்ன, ரொம்ப அடிப்படையாக என்ன சொல்லுது என்பதை ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். முக்கியமாக புதிய ஏற்பாட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பழைய ஏற்பாட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். முதலாவது அறிமுகம், வார்த்தைகளும் விளக்கங்களும். முதலாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். நிறைய சோர்சஸ்ல இருந்து விளக்கத்தை திருத்துவத்தை பற்றி என்னெல்லாம் சொல்றாங்க என்பதை நம்ம பார்க்க போறோம். மாற்றம் இல்ல, ரொம்ப அடிப்படையாக எப்படி இதை புரிஞ்சு கொள்வது, வேத வசனம் இல்லாம முதலாவது பார்க்க. அறிமுகம், வார்த்தைகளும் விளக்கங்களும். வேதத்தில் 3 தனித்தனி ஆளுமைகள் தேவனாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளனர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆயினும் கர்த்தர் ஒருவரே என வேதம் வலியுறுத்துகிறது. இந்த விளக்கம் என்ன சொல்றது, வேதத்துல 3 தனித்தனி ஆளுமைகள், பர்சன்ஸ், நபர்கள் தேவனாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளனர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். தனித்தனி நபர்கள், ரொம்ப முக்கியம். ஆயினும் கர்த்தர் ஒருவரே என வேதம் வலியுறுத்துகிறது. ட்ரினிட்டி, ட்ரையூன் காட், திருத்துவம், மூவொரு தேவன், தெய்வீகம், இது மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்றாங்க. இவை வேதாகம வார்த்தைகள் அல்ல, ஆனால் வேதத்தின் உபதேசத்தை நாம் புரிந்து கொள்ள உதவும் இறையியல் சொற்கள். இன்னும் நிறைய விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை இது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படி யோசிக்கலாம். அப்படி யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவம் ஏதோ நேற்று வந்த மதம் கிடையாது, 2000 வருஷமா இருக்கிற ஒரு மதம். நமக்கு முன்பாக நிறைய அறிவாளிகள், நிறைய புத்திசாலிங்க வாழ்ந்திருக்காங்க, இதை பத்தி யோசிச்சிருக்காங்க, இதை பத்தி எழுதியிருக்காங்க, நிறைய கவுன்சில்ஸ்லாம் நடந்திருக்கு. அதனால நம்ம நிறைய சோர்சஸ்ல இருந்து நிறைய தரவுகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதையெல்லாம் என்ன வலியுறுத்துகிறது என்பதை நம்ம பார்த்து நம்ம இதை தொடர்போம். எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is but one living and true God, there is one living and true God, and in unity of this Godhead there be 3 persons. ஒரே ஒரு ஜீவனுள்ள மெய்யான தேவன் இருக்கிறார். இந்த தெய்வத்துவத்தின் ஒருமைப்பாட்டில் 3 நபர்கள் இருக்கிறார்கள். இதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், மறுபடியும் அதை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார், கர்த்தர் ஒருவரே. ஆனா இந்த தெய்வத்துவத்தில் 3 நபர்கள் இருக்கிறார்கள். இந்த தெய்வத்துவத்தின் ஒருமைப்பாட்டில் 3 நபர்கள் இருக்கிறார்கள். 7 கூற்றுகளில் திருத்துவம் என்பதை பார்க்க போறோம். இதுல என்ன சொல்றது, பிதா தேவனாய் இருக்கிறார், குமாரன் தேவனாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருக்கிறார். பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பிதா அல்ல, ஒரே ஒரு தேவன் மட்டுமே இருக்கிறார். இங்கிலீஷ்ல படிக்கிறேன். The Trinity in 7 propositions. 1. The Father is God. 2. The Son is God. 3. The Holy Spirit is God. 4. The Father is not the Son. 5. The Son is not the Spirit. 6. The Spirit is not the Father. 7. There is only one God. முக்கோண வடிவ நம்ம வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். இது என்ன சொல்றது, அல்ல பிதா குமாரன் அல்ல, பிதா ஆவியானவர் அல்ல, குமாரன் ஆவியானவர் அல்ல. நம்ம ரிவர்ஸ்லயும் படிக்கலாம், குமாரன் பிதா அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பிதா அல்ல, அது மாதிரி படிக்கலாம். குமாரன் தேவன், குமாரன் என்பவர் தேவன், பிதா என்பவர் தேவன், பரிசுத்த ஆவியானவர் என்பவர் தேவன். இப்போ இந்த திருத்துவத்தை நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்பாக முதல்ல ஒரு கடவுள் அப்படின்னா யாரை குறித்து பேசுறோம். கடவுள் அப்படின்னா நம்ம மனசுல என்ன தோணுது அப்படின்னா, பொதுவா கிறிஸ்துவம் இல்லாம கடவுள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் அறிந்தவர், எங்கும் இருப்பவர், சர்வ வல்லவர், படைத்தவர், அது மாதிரி சொல்லுவோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அன்பு நிறைந்தவர், அன்பாகவே இருக்கிறவர், இரக்கம் நிறைந்தவர், பரிசுத்தர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம என்ன பேசின்னு இருக்கோம், இப்போ பண்புகளை பற்றி பேசுறோம். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, attributes of God, கடவுளுடைய பண்புகள். இந்த பண்புகளை 2ஆ பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, பகிரப்படாத பண்புகள், இரண்டாவது இறைவனின் பகிரப்பட்ட பண்புகள். பகிரப்படாத பண்புகள் அப்படின்னா என்னது, கடவுளுக்கு மாற்றமே உரிய தனித்துவமான பண்புகள். ஒரே ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் தான் இருக்க முடியும். கடவுள் அப்படின்னா எல்லாம் அவரால் செய்ய முடியும், அவர் தான் படைச்சது. அதெல்லாம் ஒருவருக்கே உரிய பண்பு. 2-3 சர்வ வல்லவர்கள் இருக்க முடியாது. அதே போல பகிரப்பட்ட பண்புகள் நிறைய இருக்கு, அன்பு, பரிசுத்தம். இதெல்லாம் கடவுள் மனிதர்களிடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுல பகிர்ந்து கொள்கிறார். ஏன் அப்படின்னா, இறைவன் மனிதர்களை தனது சாயலில் படைத்தபடியால் இந்த பண்புகளை மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் பிரதிபலிக்க முடியும். நம்மளால ஏன் அன்பா இருக்க முடியும், ஏன்னா நம்ம தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். பண்புகள் கடவுள் நம்மளோட பகிரப்பட்டிருக்கு. இப்போ திருத்துவத்தை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு 3 பண்புகளை பார்க்க போறோம். முதலாவது டிவைன் சிம்பிளிசிட்டி, தேவனின் பரிபூரணம் அப்படின்னா என்ன, அதோடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, God is not a compound being. He wasn't composed of parts. Rather, God is completely unified being. கடவுள் அப்படின்னா அது ஏதோ கூறுகளின் தொகுப்பு அல்ல. பாதி சர்வ வல்லமை உள்ளவர் அல்லது பாதி சர்வ ஞானி அப்படி கிடையாது. அவர்கிட்ட முதலாவது எல்லா பண்புகளும் ஒரே நேரத்தில் முழுமையாய் அவரிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது, முற்றிலும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒருவரே. கடவுள் அப்படின்னா நம்ம சர்வ வல்லவர், எல்லாம் அறிந்தவர், இதெல்லாம்
ஒருவருக்கே உரிய பண்புகள், யூனிக் அட்ரிபியூட்ஸ் சொல்லுவாங்க, தனித்துவமான பண்புகள். 2-3 சர்வ வல்லவர்கள் இருக்க முடியாது. சில பேர் சில உதாரணம் சொல்றாங்க, 2 சர்வ வல்லமை உள்ள கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. என்னது 2 சர்வ வல்லமை உள்ள கடவுள்? அப்போ ஒரு கடவுள் நினைக்கிறாரு ஒரு கிரகத்தை 5 கிலோமீட்டர் லெஃப்ட்ல நகர்த்தணும், இன்னொருத்தர் நினைக்கிறாரு அதே கிரகத்தை 5 கிலோமீட்டர் ரைட்ல நகர்த்தணும். ஒருத்தர் லெஃப்ட் நினைக்கிறாரு, இன்னொருத்தர் ரைட்டு நினைக்கிறாரு. 2 பேரும் ஒரே நேரத்தில் தள்ளுறாங்க அப்படின்னா அந்த கிரகம் ஒரே இடத்துல நிற்கும். அப்போ 2 பேரும் சர்வ வல்லமை உள்ளவர்கள் அல்ல. அப்போ அது மாதிரிலாம் இருக்கு. ரொம்ப லாஜிக்கலா என்ன அப்படின்னா, சர்வ வல்லவர் யார்? ஃபர்ஸ்ட், எல்லாத்துக்கும் முந்தினவர், எல்லாம் ஒருவருக்கே உரியது. அதுதான் டிவைன் சிம்பிளிசிட்டி. கடவுள் அப்படின்னா நம்ம ஏதோ கலவை இதெல்லாம் கூட்டு பொருள் அப்படிலாம் கிடையாது. முற்றிலும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒருவரே. உபாகமம் 6:4 தான் சொல்லுது, கர்த்தர் ஒருவரே, யாவே யஹார் அப்படின்னு சொல்லுவோம். காட் இஸ் ஒன், காட் இஸ் ஒன். அப்போ முதலாவது நம்ம திருத்துவத்தை குறித்து பேசுகிறோம். பொதுவாக எல்லாரும் நான் சொல்லுவாங்க, ஆமாம் கடவுள்னா சர்வ வல்லவர், கடவுள்னா சர்வ ஞானம் உள்ளவர், எங்கும் இருப்பவர். இதெல்லாம் ஒருவருக்கே உரிய பண்புகள். அதை தான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் அது ஒருவருக்கே உரிய பண்புகள். 2-3 பேர் இருக்க முடியாது. கடவுள் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அது நம்மளால இப்போ லைட்டாக புரிஞ்சுக்க முடியுது. இரண்டாவது, புரிந்து கொள்ள முடியாத தன்மை. கடவுளை நம்ம என்ன பண்ண முடியாது, ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி எவ்வளோ லென்த்து, பிரெட்டு, ஹைட்டு அது மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, இதுதான் கடவுள் அப்படின்னு நம்ம பச்சு முடிச்சுட்டு தூக்கி போடுற மாதிரி அப்படி பண்ண முடியாது. பைபிள் சொல்லிட்டு, பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. ஓகே, கடவுள் ஒருத்தர், அதை என்னால் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நிறைய சமயத்தில் எப்படி ஒரு 3 தனித்துவமான நபர்கள் கடவுள் அப்படின்னு சொல்றது, 3 டிஃப்ரெண்ட் பீயிங்ஸ் ஆஸ் காட். நிறைய நேரத்தில் கர்த்தர் ஒருவரே, அது கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் 3 தனிப்பட்ட நபர்கள், 3 தனிப்பட்ட ஆளுமைகள் கடவுள், அது எப்படி புரிஞ்சுக்கிறது? சில சமயத்தில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் 2வது பண்பு. நம்ம என்ன பண்ண முடியாது, இதுதான் திருத்துவோம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் பைபிள் நிறைய வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதை பார்க்க போகிறோம். நமக்கு முன்பாக நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம படித்து திருத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். தேவன் மனிதர்களுடன் குறிப்பாக பகிர்ந்த ஒரு பண்பு, அது என்ன அப்படின்னா ஆளுமை. இது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம திருத்துவத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க ஒரு விஷயம். ஆளுமை, கடவுளின் ஆளுமை, பர்சன்ஹுட் ஆஃப் காட். பர்சன்ஹுட் ஆஃப் காட் பற்றி பேசும்போது எதை பற்றி பேசணும் அப்படின்னா, படைப்போடு தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் நாட்டம். கடவுளுடைய ஆளுமை குறித்து பேசும்போது எதை பற்றி பேசுகிறோம்? படைப்புடன் தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் நாட்டம். பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே கடவுள் ஒரு ஆளுமை, கடவுள் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் பைபிளில் முழுசாக நம்ம பார்க்கும்போது கடவுள் மனுஷனோடு உறவாட விரும்புகிறார். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவரன் ஜனமாயிருப்பார்கள். நான் அவன் பிதாவாயிருப்பேன், அவரின் குமாரனாயிருப்பேன். நிறைய உடன்படிக்கை செய்வதை பார்க்க முடியும். ஆடாமோட தோட்டத்தில் உலாவுன தேவன், அது நம்ம வாசிக்கணும். அப்போ நிறைய வசனத்தை வாசிக்க முடியும். ஆனால் இந்த ஆளுமையின் முழு வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவில் நம்ம காண்கிறோம். அப்போ ஆளுமை அப்படின்னா படைப்போடு தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் நாட்டம். இது கடவுளோட பர்சனோட, கடவுளோட ஆளுமை அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ரொம்ப அடிப்படையில் a person is someone who can distinguish I from you. பர்சன் அப்படின்னா ஒரு நபர், ஒரு ஆளுமை அப்படின்னு பேசும்போது என்ன பேசுகிறோம்? ரொம்ப அடிப்படையாக நான் நீ என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடியவன் தான் அது ஒரு ஆளுமை. தேவனுடைய ஆளுமையை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த ஆளுமை எப்படி திருத்துவத்தை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்றாங்க? கடவுள் ஒருவரே, அது ஒன் எசன்ஸ், ஒன் சப்ஸ்டன்ஸ் அப்படி சொல்றாங்க, ஒரு சாராம்சத்தில். அந்த சாராம்சத்துக்குள் பிதா, குமாரன், ஆவியானவர் என 3 தனித்துவமான சுய உணர்வு கொண்ட நபர்கள் இருக்கிறார்கள். 3 சுய உணர்வு மையங்கள் இருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கும் எல்லாம் தெரியும், ஆம்னிஷியன்ட், எல்லாம் அறிந்தவர்கள். ஆனா சுய உணர்வு மையம் வேறுபடுகிறது. ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் மாறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அறிவுல 2 விதமான அறிவு இருக்கு. 2 விதமான அறிவு சொல்றாங்க. முதல் ப்ராபோசிஷனல் நாலேஜ், 2வது நான் ப்ராபோசிஷனல் நாலேஜ். ப்ராபோசிஷனல் நாலேஜ் அப்படின்னா தகவல் அறிவு, உண்மைகளின் தொகுப்பு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கும் எல்லா உண்மையும் தெரியும், எல்லா தகவலும் தெரியும். ஆனா நான் என்ற நிலைப்பாடு மாறுகிறது. முதல் நபர் அறிவு, முதல் நபர் பார்வை, சுய உணர்வு மையம் மாறுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ரோலர் கோஸ்டரோட எவ்வளோ ஹைட்ல போகும், எவ்வளோ ஸ்பீடாக போகும், அதோடைய வளைவுகள் எல்லாமே, எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு கம்ப்யூட்டருக்கு தெரியும்னு வச்சுங்க. ஆனால் அந்த ரோலர் கோஸ்டரில் போகிற அந்த முதல் நபர் அனுபவம் இருக்குமா? அந்த யூனிக் கான்ஷியஸ்னஸ், நான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல. இப்போ நான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. நான் மோசஸ் செல்லமணி அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. நீங்க என்ன பண்ணுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொல்றேன். அப்படின்னா அது நீங்க, நான் பேசுறேன், நீங்க கேட்பவர். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அப்படி சொல்லுவாங்க. பேசுபவர், கேட்பவர், பேசுபவர், கேட்பவர் அப்படி இருக்கு. அதே போல இந்த யூனிக் கான்சியஸ்னஸ் வேறுபடுது. அதான் சொல்றாங்க.
இப்போ பிதாக்கு the father knows I am sending the son knows this fact but experience it distinctly as I am being sent. என்னன்னா கடவுள் வந்து குமாரனை அனுப்புறார். குமாரனுக்கு இந்த தகவல் தெரியும், இந்த அறிவு தெரியும். ஆனா நான் பிதாவால் அனுப்பப்படுகிறேன் என்ற ஒரு தனித்துவமான உணர்வு அவருக்கு இருக்கும். புரியுதுங்களா? சரி, இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நிறைய நேரத்துல இயேசு கடவுள், பிதா கடவுள், அப்ப இயேசுவும் பிதாவும் ஒன்னா, அது மாதிரி நம்ம பேசுவோம். இது வந்து மேக்ஸ் கிடையாது. அப்ப ரெண்டு இருக்கு. இஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, இஸ் ஆஃப் ப்ரெடிகேஷன். அவன் அரசன் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்திலேயே ஒரே ஒரு அரசன் தான் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல, இவன் அரச குலத்தை சேர்ந்தவன், அது மாதிரி நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு சாக்ரட்டிஸ் ஒரு மனிதன், பிளேட்டோ ஒரு மனிதன் அப்படி சொல்லும் பொழுது சாக்ரட்டிஸும் பிளேட்டோவும் ஒண்ணு அப்படி சொல்லுவோமா? இல்ல. அதே போலதான் பிதா கடவுள், குமாரன் கடவுள் அப்படின்னா பிதாவும் கடவுளும் ஒண்ணு கிடையாது. நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா அடையாளத்தை குறித்து நம்ம பேசல, மேக்ஸ் மாதிரி நம்ம பண்பை குறிக்கிறோம். பிதா கடவுள், குமாரன் கடவுள் என்னும் பொழுது கடவுள் என்பது நபரின் அடையாளத்தை குறிக்கவில்லை, அது அவர்கள் பகிரும் முழுமையான தெய்வீக பண்பை குறிக்கிறது. ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம இந்த திருத்துவத்தை, இந்த ரிலேஷன்ஷிப்பை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு முயற்சி செஞ்சோம். அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய முதல் நபர் பார்வை வேறுபடுகிறது. 3 பேருக்கும் 3 சுய உணர்வு மையங்கள் இருக்கிறது. நான் மோசஸ் செல்லமணி அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஒரு சுய உணர்வு மையம் இருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சுய உணர்வு மையம் இருக்கு, பிதாக்கு ஒரு சுய உணர்வு மையம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சுய உணர்வு மையம் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அப்புறம் கடவுள், பிதா கடவுள், குமாரன் கடவுள் அப்படி சொல்லும் பொழுது நம்ம பிதாவும் குமாரனும் ஒன்று அப்படி நம்ம மேக்ஸ் மாதிரி நம்ம பேசல, நம்ம பண்பை குறிக்கிறோம். பிதா கடவுள், குமாரன் கடவுள் சொல்லும் பொழுது அவர்களுடைய தெய்வீகத்தை குறிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? பைபிள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். முழுசா பைபிள்ல இருந்து நிறைய வசனத்தை வாசிக்க போறோம். முதலாவது என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பைபிள் உண்மையிலேயே 3 தனிப்பட்ட நபர்களை காண்பிக்கிறதா? 3 பேரை நம்ம பிரித்து பார்க்க முடியுமா? அல்ல ரியலி டாக்கிங் அபவுட் 3 டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ், 3 தனித்தனி நபர்களை குறித்து பைபிள் பேசுறா என்பதை நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே அப்படின்னா என்னது என்பதை நம்ம பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். மூன்றாவது பிதாவாகிய தேவன். பைபிள் உண்மையில பிதாவை தேவன் சொல்லுடா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான்காவது குமாரன் ஆகிய தேவன், இயேசு கிறிஸ்துவ தெய்வம் எப்படி சொல்லுடா, எப்படிலாம் விளக்குது என்பதை பார்க்க போறோம். ஐந்தாவது பரிசுத்தாவியாகிய தேவன். பரிசுத்தாவி முதல்ல ஒரு சக்தியா இல்லை வந்து ஒரு ஆளுமையா, தெய்வீக ஆளுமையான்னு பார்த்துட்டு பரிசுத்தாவியான ஒரு கடவுள் எப்படி புரிஞ்சுக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். இறுதியாக எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம தகவல்கள்லாம் வச்சு திருத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொள்றது, எப்படி பேசுறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம்.